கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, தவக்காலத்திலே பல தவ முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்றோம். செபம், தபம், பிறரன்பு காரியங்கள் என்று இவைகளை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று தொடக்க முதலே ஆண்டவர் பல்வேறு அறிவுரைகளை நமக்கு இந்த இறை வார்த்தையின் வழியாக அளிப்பதை நம்முடைய திருவழிபாட்டிலேயும் சரி, பல்வேறு நிலைகளிலேயும், குறிப்பாக சிலுவை பாதை தியானங்களிலேயும் அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஆழமான கருத்தை நமக்கு தெரிவிக்கின்றார். நெறி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது உங்களுடைய நெறி பரிசேயர்களை நெறியை விட சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். நெறி என்று சொன்னால் வழி, வாழ்வு, இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு நாமே வகுத்து கொண்டு செல்கின்ற ஒரு முறைமை, அதுதான் நெறி. நற்செயல், நன்மை என்று கூட நாம் சொல்லலாம். அந்த வகையிலே நம்முடைய வாழ்க்கை நெறி என்பது அவசியமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வழிபாடும் அமைகிறது. வாழ்வும் வழிபாடும் எவ்வளவு முக்கியமானது, ஒருங்கிணைந்தது, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. எனவே நீங்கள் வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் காணிக்கையாக கொடுங்கள். எனவே இந்த ஒரு சிந்தனை நமக்கு இந்த தவக்காலத்திலே, குறிப்பாக ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது நமக்கு தகுதியான சிறந்த ஒரு வார்த்தையாக, அறிவுரையாக இருப்பதை பார்க்கின்றோம். கொலை செய்யாதே அப்படி என்று சொன்னால், சட்டப்படி கொலை செய்வது நம்முடைய அந்த செயலின் அடிப்படையிலே ஒருவரை நாம் உயிர் மாய்த்து கொலை செய்வது என்பதுதான் பொருள். ஆனால் ஆண்டவர் இயேசு இப்பொழுது என்ன சொல்கிறார்? நீங்கள் சினம் கொண்டு ஒருவரை நீங்கள் கோபப்பட்டு அவரை நீங்கள் தாக்குவீர்கள் என்று சொன்னால், அந்த வார்த்தையே, அந்த சினமே மிகப்பெரிய கொலைக்கு இட்டு செல்லும். பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கோபம், எரிச்சல், பொறாமை இவைகளெல்லாம் மனதின் உள் இருந்து வரக்கூடிய கசப்பான, எதிர்ப்பான அனுபவங்கள், உணர்வுகள். இதன் அடிப்படையிலே இது வெளியாகி வருகின்ற பொழுது கோபமாக வெளிவருகிறது, இந்த ஆத்திரம் வெளிப்படுகிறது. பொறாமையை நாம் எப்படி காட்டுகின்றோம் என்று சொன்னால், பழி வாங்குவதிலே காட்டுகின்றோம். கோபத்தை நாம் எப்படி காட்டுகின்றோம் என்று சொன்னால், அதை நாம் வெளிக்கொணர்ந்து அடுத்தவரை தாக்குவதிலே நாம் காட்டுகின்றோம். இவ்வாறு இது போன்ற கசப்பான உணர்வுகள் எல்லாம் வெளிப்படுகின்ற பொழுது அந்த கசப்பான அனுபவத்தையும் செயல்பாட்டையும் நமக்கு கொடுக்கிறது. எனவே கொலைக்கு என்ன காரணம்? நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஊற்றெடுக்கின்ற அந்த கோபம், பொறாமை என்பதுதான் காரணம். இந்த கோபத்தையும் பொறாமையும் நாம் எடுத்துவிட்டோம் என்று சொன்னால் கொலைக்கு அங்கே இடமே கிடையாது. அந்த செயல் இடம் பெறாது. எனவே உள்ளத்தின் ஆழத்திற்கு செல்வோம். அங்கே இருக்கின்ற உணர்வுகளை நாம் சற்று சோதித்து பார்ப்போம். அதை சுத்தம் செய்தோம் என்று சொன்னால் அதனுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய எல்லா பாவ செயல்களும் நிச்சயமாக எரியப்படும். அது இல்லாமல் போய்விடும். இதைத்தான் ஆண்டவர் உணர்த்துகின்றார். எனவே நோய் என்பதற்கு பதிலாக நோய்க்கு காரணமாக இருக்கக்கூடிய அவைகளை வேரோடு பிடுங்கிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய நோய் நொடிகள் எல்லாம் நீங்கும், பாவங்கள் விலகும், இறைவன் கொண்டு வந்த இறை உறவும் மனித சகோதரத்துவ உறவும் இங்கு இடம்பெறும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நமக்கு ஆண்டவர் சொல்கின்றார். எனவே வழிபாட்டிற்கு வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். இரண்டும் இணைந்து இறைவனுக்கு காணிக்கையாக்க இந்த திருப்பலியை தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென்.